வணங்க மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு அமேசிங்கான சீரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட நேம் அவர் மூவின்றது. உண்மையாலுமே தரமாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், அந்த டைரக்டிங், ரைட்டிங் எல்லாமே வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ப்ரொடக்ஷன் குவாலிட்டி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளோ அழகாக ப்ரெசென்ஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த சீரீஸில் நாம்கோங் மெயினுமே இருக்கார். அதாலே நம்ம கண்டிப்பாக இந்த சீரீஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோட்குள்ளார வந்தால் எபிசோடோடைய ஆரம்பத்திலே ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இவருடைய பேர் லீ ஜேஹான்றது. அவர் ஒரு ப்ரீமியர் ஷோவை அட்டன் பண்ணுறாரு. அதில் இவருடைய படம் தான் ஓடுது. அதாவது அந்த படம் தி லவ்லி பீப்புள்னு சொல்கிறாங்க. அந்த படம் ஓடும்போது இவருக்கு ஒரு பேட் நியூஸ் கிடைக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தமாரி உங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு ஒரு பேட் நியூஸ் நம்ம ஹீரோவுக்கு கிடைக்க ஹீரோ கொஞ்சம் வருத்தமாக இருக்கார். இதில் ஒரு 5 வருஷம் ஓடிடுது. அந்த சமயத்தில் ஹீரோடைய லவ்லி பீப்புள்ன்ற படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்களா. அந்த படத்தை இவர்கிட்ட கேட்டு தான் ரீமேக் பண்ணியிருக்காங்களா. 2 மணிக்கு அதுக்கான ப்ரீமியர் ஷோ ஆக போகுதான். அதை நீ வந்து அட்டன் பண்ணணுன்னு ஹீரோ கிட்ட சொன்னால் ஹீரோ வர முடியாதுன்னு தான் சொல்கிறாரு. இவருடைய ஃப்ரெண்டு தான் பேசுறது. ஆனால் அந்த ப்ரீமியர் ஷோவை நீ கண்டிப்பாக அட்டன் பண்ணணும்னு சொல்கிறாரு. லவ்லி பீப்புளோடைய ஹோல் டீமுமே இங்கே வரப்போகுதுன்னு அவர் சொல்ல ஹீரோமே சரி போயிட்டா என்னன்ற மாதிரி அப்படியே அங்கே இருக்கக்கூடிய ஒரு புக்கை நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த புக் தான் லவ் இன் ஒயிட்டுன்றது. அவங்க அப்பாவுடைய ஒரு புக்குன்னு சொல்லலாம். இந்த புக்கை ஹீரோவுடைய அப்பா தான் எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். இதை பேசிக்கில் வச்சு ஒரு படமுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஹீரோ அந்த ப்ரீமியர் ஷோவை அட்டன் பண்ணலான்னு போகும்போது அந்த இவரை கிராஸ் பண்ணி தான் ஹீரோயினி போகிறாங்க. லீடா ஐயோன்னுன்றவங்க. அவங்க போன கேப்பில் கீழே விழுந்துடுறாங்க. குடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுன்னு அப்படியே அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போக ஹீரோ வந்து லிஃப்ட்டில் ஏறுறாரு. அந்த இடத்துல 2 பேர் இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த படத்தை ஒரு ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்காங்களா. அந்த ஆக்ட்ரஸ்க்கு டிவைஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுமே கதையில் முக்கியமானவங்க. பேர் சியோயாங்கன்றது. அந்த ஆக்ட்ரஸ்க்கு டிவர்ஸ் ஆக போகுதுன்னு சில ரூமர்ஸ்லாம் இந்த பக்கம் பேசிக்கின்னு இருக்கேன். அதை கேட்டு ஹீரோவுக்கு கடுப்பாகுது. அதில் ஹீரோவுமே நீங்கள் ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்கீங்கன்னு வார்த்தையோட அவங்களுமே என்னன்னு கேட்கும்போது ஹீரோ அவங்க கிட்ட பேசாமல் வழி விடுங்கன்னு அந்த இடத்த விட்டு போக அவங்க 2 பேருமே இவன் யாருன்னு கேட்கும்போது இவன் தெரியாதா, இவன் தான் லீடு யாங்குடைய பையன், அதாவது லீ ஜேஹான்னு சொல்ல ஹீரோமே அந்த ப்ரீமியர் ஷோவை போய் அட்டன் பண்ணுறாரு. அந்த இடத்துல சியோயாங்னு ஒரு பொண்ணை பற்றி 2 பேர் லிஃப்ட்டில் பேசியிருப்பாங்களே. அந்த சியோயாங்கும் தூரத்துலேருந்து ஹீரோ தான் பார்க்குறாங்க. ஹீரோக்கும் இவங்களுக்கு என்னன்னு தெரியல. இவங்க இதில் நடித்த சில விஷயத்தெலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க டிவர்ஸ் ரூமரை பற்றியும் இவங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹீரோ இதை பார்க்கும்போது ஆரம்பத்துலேயே ஒருத்தர் கால் பண்ணியிருப்பார்ல, அந்த ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வராரு. நீ கடைசியாக வந்துட்டியா, ரொம்ப நல்லது, நீ ஸ்டேஜுக்கு வான்ற மாரி ஹீரோவை கூட்டா. ஹீரோ நீ தான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், இந்த படம் வேணும்னு, அதுக்காக தான் நான் உனக்கு இந்த படத்தை தந்திருக்கேன். இந்த படம் ஒன்றும் எனக்கு பெருசாக பிடிக்கலன்ற மாரி சொல்கிறாரு. நான் இங்கே இருக்க விரும்பலை, நான் இந்த இடத்த விட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன்னு போது இதே இடத்துல ஏறுறா, உனக்கு இது ஏற்ற இடம் தான், நீ திரும்ப கம்பேக் தர தேவையா, நீ 3 வருஷமாக காணாமல் போயிட்ட, இப்போ தான் நீ திரும்ப வந்திருக்கன்னு போது ஹீரோமே சரின்ற மாரி சியோயாங்க தான் தூரத்துலேருந்து பார்க்க. அதே இந்த பக்கம் அந்த ஃப்ரெண்டுமே பார்த்து நீ என்ன சியோயாங்கியா பார்க்குறன்ற மாரி கேட்க ஹீரோமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அப்பையும் சியோயாங்க தான் பார்த்துன்னு இருக்காரு. ஹீரோ பார்த்துன்னு இருக்காருல. இந்த படத்தை எடுத்தவர் தான் பார்க்குன்றது. அவர் தான் டைரக்டராக வந்திருக்காரு. இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஃப்ளவர்ஸில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் அவங்க கேமரா வச்சு எல்லா ஃப்ளவர்ஸையும் ஃபுட்டேஜ் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி மூவிஸ்லேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு இந்த சீன் மூலியமாக தெரியுது. அப்படியே இந்த இடத்துல மொத்த டீம்மேட்டர்ஸும் உக்காந்துருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோவை எல்லாருக்கும் அந்த ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் தான் லீ ஜேஹான்னும் போது நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன்ஸ்னு எல்லா டைரக்டரும் சொல்கிறாங்க. ஏன்னா லீ ஜேஹா வந்து ஒரு மாஸ்டர் பீஸான டைரக்டர். இது வரைக்கும் அவர் எந்தவித படங்களும் எடுக்கலை. அதே சமயத்தில் லீ ஜேஹாவோடைய கடைசி மூவின்றது தி லவ்லி பீப்புள்ன்றது தான். அதை பற்றி தான் இந்த இடத்துல எல்லோரும் சொல்கிறாங்க. ஒரே சமயத்தில் லீ ஜேஹா வந்து பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேவுக்கும் பெஸ்ட்டு டைரக்டிங்க்கும் அவார்டு வின் பண்ணியிருப்பார். அதை பற்றி எல்லோரும் இந்த இடத்துல பாராட்டின்னு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சியோயாங்கும் வராங்க. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இவங்களுக்கு ஹீரோ முன்னாடி உட்கார்றதுக்கு. ஹீரோமே அந்த இடத்துல அவரோட டைரக்டிங் ஸ்கில்லாம் சொல்ல ஹீரோ அட்டன் பண்ண ப்ரீமியர் ஷோ, அதாவது அந்த படத்தோடைய டைரக்டர் வந்து ஹீரோவை செமையை புகழமே தெரிஞ்சாலும் அவர் லைட்டாக ஹீரோவை டீஸ் பண்ணுறாரு. ஹீரோ மேலே அவருக்கு ஒரு சின்ன பொறாமை இருக்குன்னு தெரிய வருது. இருந்தாலும் ஹீரோ பெருசாக அதிகம் கண்டுக்கல. அந்த இடத்துல பேசின்னு இருக்காரு. ஃப்ரெண்டு தான் நடுவில் வந்து பேசி எல்லாத்தையும் தீர்த்து விட ஹீரோ இதுக்கு மேலே வந்து சொல்ல எதுவும் கிடையாது, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்ற மாரி அவர் போகலான்னு இருக்கும்போது சியாங் ஹீரோவை நிறுத்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, நம்ப வேணும்னா குடிக்க போகலாமா, எதனாச்சும் பேசலாமான்ற மாரி இவங்க கூப்பிட ஹீரோவும் ஒத்துக்கின மாரி தான் தெரியுது.
இந்த சைடு ஹீரோயினியை ஹாஸ்பிட்டலில் காமிச்சா உடம்புக்கு எதுவும் கிடையாது, அடிக்கடிக்கு இந்த இடத்துக்கு வருவாங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் வணக்கத்தை போடுன்னு இவங்க கிட்ட சும்மா இவங்க ஃபன்னாக பேசின்னு இருக்கேன். அந்த இடத்துல இருக்கிற லேடியுமே, நீங்கள் எப்பயுமே உங்கள் லவ் ஸ்டோரியை பற்றி சொல்ல மாட்டேருக்கீங்க, டாக்டர் கிம்முக்கு உங்கள் மேலே ஒரு கண்ணு, அதை பார்த்துக்கோங்கன்னு சொல்ல, சரி பார்த்துக்கிறேன்னு இவங்களுமே ஸ்ட்ரெயிட்டாக கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போய் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிடுறாங்க. இவங்க இதை டாக்டர் கிம்முக்காக தான் வாங்கிடுறாங்க, பெருசாக எதுவும் கிடையாது. காஃபி, கப் நூடுல்ஸ் இதை தான் இவங்க வாங்கிடுறாங்க. அதை பற்றி அவர்கிட்ட பேசும்போது, நீ இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போக போறியா, இந்த இடத்த விட்டு போகிறது எப்படி இருக்குன்ற மாரி ஹீரோயினுமே அமைதியாக இருங்கன்ற மாரி அவங்க விரல வச்சு அவர்கிட்ட சொல்லியிருக்க. இதே சமயத்தில் ஹீரோ வந்து டீம் டின்னருக்காக தான் சோயாங் கூட்டிருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ போனால் அந்த பார்க்குக்கும் ஹீரோவுக்கும் செட் ஆகலை. இவ்வளோ வருஷம் நீங்கள் எங்கே போனீங்கன்னு பார்க் கேட்க, அந்த இடத்துல ஃப்ரெண்டு தான் அவர் கூட சீக்கிரம் நெக்ஸ்ட் மூவிக்கான வேலையை ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் மூவி வரப்போகுதுன்னும் போது எப்படி உங்கள் நெக்ஸ்ட் மூவி இருக்கும், நெக்ஸ்ட் ஒன் மாஸ்டர் பீஸாக இருக்குமான்ற மாரி அவருடைய அடுத்த படத்தை பற்றி பேசின்னு இருக்காரு. அந்த இடத்துல இருக்கிற ஃப்ரெண்டுமே, நாங்கள் 2 பேரும் தான் நெக்ஸ்ட் படத்தை எடுக்க போகிறோன்ற மாரி அவர் சொல்லின்னு இருக்க. அந்த படத்தை பற்றி பார்க் ஓவராக கேட்டுன்னு இருக்காரு அந்த டேரக்டர். அந்த இடத்துல ஹீரோவுக்கும் இந்த டைரக்டருக்கும் முட்டிக்கிற மாரி இருக்க. சோயாங்கால் இந்த இடத்துல இருக்க முடியல, அதால் சியோயாங் வெளியே போயிடுறாங்க. அந்த இடத்துல இவருமே என்ன கேட்குறான்னா, உங்களுடைய அடுத்த படம் கண்டிப்பாக மாஸ்டர் பீஸாக இருக்குமான்ற மாதிரி அவரோட டைரக்டிங்கை பற்றி கேட்கும்போது, அந்த இடத்துல இருக்கிற ஹீரோமே என்ன சொல்கிறான்னா, உங்கள் படங்கள் எப்படிப்பட்டதுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல, உங்களால் எப்படி இப்படி சிரிக்க முடியுது, உங்களுடைய படத்தில் லவ் சீன்ஸ் எப்படி வைக்கிறீங்க, நியூடிட்டி கண்டென்ட் இதை தான் நீங்கள் உண்மையாலுமே படம்னு நினைக்கிறீங்களா, நியூடிட்டி லவ் சீன்ஸ் இதெல்லாம் எப்படி ஒரு படமாக மாற முடியும், ஒரு படத்தை நீங்கள் படமாக பாருங்கன்ற மாரி இந்த இடத்துல ஹீரோ சொல்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோவுமே அவர் அசிங்கப்படுத்துகிற மாரி அவருடைய ஃப்ளாப்பான படத்தை பற்றி சொல்கிறாரு. எப்படி உங்களாலே நல்ல டேரக்டர்னு சொல்ல முடியுதுன்னு அவரை செமையை அவமானப்படுத்த அவருக்கு அடுப்பாய் எவ்வளோ திமிரடா இருக்கணும், நீலாம் உன்னுடைய அப்பா மூலியமாக இங்கே வந்தவன், நீ பேசுகிறியாடான்ற மாரி ஹீரோ செமையை திட்டின்னு இருக்காரு. வெளியே ஒரு லேடி கூட்டின்னு போகிறாங்க, அப்போ கூட ஒரு ஹீரோவை கழுவி ஊற்றுறாரு. ஹீரோ அது மொத்தத்தையும் கேட்டாலும் பெருசாக கண்டுக்கல. ஹீரோவுக்கு பக்கத்தில் உட்காந்துத ஃப்ரெண்டுமே அவனுக்கும் மேலே போகாம அதால் தான் இப்படி பேசுகிறான், அதை கண்டுக்காதன்னும் போது ஹீரோ அப்படியே வெளியே வராரு. வெளியே வரும்போது சியோயாங் அங்கே தான் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அந்த டேரக்டர் பிடிக்கல, ஆனால் எனக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருந்துச்சி, நான் நடித்தேன் நியூடிட்டி சீன் லவ் சீன்ஸ்லாம் பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க. அந்த இடத்துல ஹீரோ சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, நான் கண்டிப்பாக இதை சொல்லி தான் தரணும், நீ நல்லாவே நடிச்சிருந்த, அதை நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரி சொல்ல. அந்த இடத்துல இருக்கிறவங்களும், எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, நான் இப்போ யாரை வேணாலும் டேட் பண்ணலாம், அதில் எந்த கவலையுமே கிடையாதுன்னு சொல்ல. ஹீரோ அதுக்கு என்ன, நீ குடிச்சிருக்க, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு இன்னும் என்னை பிடிச்சிருக்கான்னு ஒரு கேள்வியை ஹீரோ கிட்ட கேட்க. ஹீரோவுமே கொஞ்சம் ஸ்டன்னிங் ஆகிட்டார். இதனால ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ அதிகமாக குடிச்சிருக்க, அதால் தான் இப்படி வார்த்தையை விடுறேன், சரி நான் இந்த இடத்த விட்டு போகிறேன், அப்புறம் வேணும்னா சந்திக்கலான்ற மாரி இந்த பக்கம் சியோயாங் கிட்ட பேசிட்டு இவர் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராரு. சேரில் இவருடைய பேக்கை வச்சுட்டு அப்படியே ஓரமாக வந்து சிகரெட் பிடிக்கிறாரு, அங்கே பிடிக்கக்கூடாதுன்னு. அதுக்குள்ளார இவர் சேரில் பேக்கை போட்ட இடத்துல வேற ஒரு லேடி வந்து உட்கார, வேறு யாரும் கிடையாது, ஹீரோயினி தான். ஹீரோயினி வந்து அந்த சமயத்தில் கேமரா வச்சு ஷூட் பண்ணுவாங்க. அதில் ஹீரோ செம ஹேண்ட்ஸமாக வர, அதை பார்த்து இவங்க கொஞ்சம் ஸ்டன்னிங் ஆகிடுவாங்க. அந்த சமயத்தில் தான் இவங்க ஹீரோவை நோட்டீஸ் பண்ண. ஹீரோவுமே பேக் எடுக்கிறத பார்த்தோன்னே, நீங்கள் வேணும்னா இங்கே உட்காருங்க, நான் வேறு இடத்துல உட்காந்துக்கிறேன்னும் போது ஹீரோவுமே பரவாயில்ல நான் போகிறேன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ தான் கீழே இருக்கிறத பார்க்குறாரு. அவங்க 3 கிரேப் ஜூஸ் வச்சுருக்காங்க. இவ்வளோத்தரம் அவர் யோசிக்க, அந்த சமயத்தில் அவங்களுமே ஒரு கிரேப் ஜூஸை ஹீரோவுக்கு கிஃப்டாக தராங்க. ஹீரோவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாலும் இதை வச்சுக்கோங்க, இது ஜஸ்ட் கிஃப்ட்டு தான் போது, சரி நீங்கள் என்ன ஃபிலிம் எடுத்தீங்களான்னு கேட்க, இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் ரெட் லைட் ஆனில் இருந்ததை நான் பார்த்தனேன்னு இவர் சொல்ல, அதெல்லாம் கிடையாதுன்னு அவங்க ஹீரோவை அமுச்சு விட்டுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து யார் அந்த பையன் கேட்கும்போது இவங்களும் ஹீரோவை பற்றி தான் சொல்கிறாங்க. அவன் பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருந்தான்னு சொல்லும்போது ஹீரோ அப்படியே அந்த கிரேப் ஜூஸோட அவருடைய வீட்டில் உட்கார்றாரு. உட்காரும்போது பக்கத்தில் தான் லவ் இன் ஒயிட்டுன்னு இவங்க அப்பாவுடைய புக் இருக்கும். இதை பேசிக்கலாக வச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தை ஹீரோ பார்த்து செம எமோஷ்னல் ஆகுறாரு. அதில் செம ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவரை தாண்டி ஒரு ஆள் அங்கே எமோஷ்னல் ஆகுறாங்க, அதான் ஹீரோயினி. 2 பேருமே லவ் இன் ஒயிட்டுன்னு கூடிய ஒரு படம் மூலியமாக எமோஷ்னல் ஆகுற மாரி காமிச்சிருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை காமிச்சா, ஹீரோ அங்கே வயசானவர் ஒருத்தர் வேலை செய்வார், உங்கள் ஹெல்த்தில் எப்படி இருக்குன்னு நல்லா விசாரிக்க அவர் ஹீரோவை நல்லா விசாரிச்சுன்னு இருக்காரு. அந்த சமயத்தில் ஹீரோடைய பக்கத்தில் ஒருத்தவங்க தும்ப யாருன்னு இவர் திரும்பி பார்த்தா ஹீரோயினி. அந்த இடத்துல ஹீரோயினி உங்களுக்கு என்ன தெரியாதுன்ற மாதிரி வேகமாக வெளியே ஓடி ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. எனக்கு கண்டிப்பாக உங்களை தெரியும்னு இவங்க சொல்கிறாங்க. ஹீரோ அந்த லவ் இன் ஒயிட்ன்ற படத்தை ஷோகேஸ் பண்ண இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல இவங்க, உங்களுக்கு உண்மையாலுமே இந்த படத்துக்கான அர்த்தம் புரியலன்னு நினைக்கிறேன், நீங்கள் ரைட்டர்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிங்கன்னும் போது அந்த இடத்துல ஹீரோ ரைட்டர்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம் கிடையாது, இந்த இடத்துல வியூவர்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் முக்கியம்னு சொல்ல, அந்த லேடி அதை ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு டிராஃப்ட்டை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு டிராஃப்டில் தான் இந்த மொத்த படத்தையுமே
எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. அது ஹீரோவுமே கேட்டுட்டு போகிறாரு. இந்த சமயத்தில் அப்படியே ஹீரோவுடைய ஃப்ரெண்டை காமிச்சா அவர் வந்து நம்மக்கிட்ட ஒரு மாஸ்டர் பீஸான டேரக்டர் இருக்கார், லவ் இன் ஒயிட்டோடைய ரீமேக்கை நம்ம பார்த்துக்கலாம், இப்போதைக்கு லீட் ரோட்டில் கூட ஆட்கள் ரெடியாக தான் இருக்காங்க. அந்த டேரக்டர் அவ்வளோ சீக்கிரமாக ஒத்துக்க மாட்டார், நான் ஒத்துக்க வைக்கிறேன்னு சொல்ல. யாருன்னு பார்த்தா அது ஹீரோ தான். ஹீரோ அந்த இடத்துக்கு வரும்போது இவர் ஹீரோ கிட்ட லவ் இன் ஒயிட் ரீமேக்கை பற்றி பேசினா ஹீரோக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல, இவர் என்ன சொல்கிறேன்னா ஆல்ரெடி இதை பற்றி என்கிட்ட பார்க் பேசினார், அவரை விட்டுட்டு நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுன்னு இவர் சொல்ல, ஹீரோ அவருடைய பழைய வீட்டுக்கு போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அந்த வீடை பார்த்துருந்துருப்பார். அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதை விற்காததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்ல, அவருமே நீ வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு ஹீரோ கிட்ட பேசிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக ஹீரோ உள்ளார போகிறாரு. சில பழைய ஞாபகங்கள் வருது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் காமிச்சிருப்பாங்க, செம்ம இன்டென்ஸாக இருக்கும். அந்த இடத்துல இவங்க அம்மா கிட்ட சந்தோஷமாக பேச, ஆனால் இவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் இவங்க அப்பா பெருசாக ஹீரோவை கண்டு இருந்திருக்க மாட்டார், சாப்பாடு கூட செஞ்சு கொடுத்துருக்க மாட்டார், காசை கொடுத்துட்டு நீ சாப்பிட மறக்காதுன்னு தான் சொல்லிட்டு போயிருப்பார். ஹீரோ ஒரு ரூமுக்கு போய் அந்த இடத்துல லவ் இன் ஒயிட்டோடைய ஃபஸ்ட்டு டிராஃப்ட் இருக்கும், ஒரு பாட்டியை கூட படிக்க சொல்லியிருப்பாங்களா, அதை இவர் எடுத்து பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளேன்னு போட்டு அவங்க அம்மா நேம் எழுதியிருக்கு, ஸ்க்ரீன் பிளே பை யோன் ஏன்னு போட்டிருக்க. இது இவருக்கே ஷாக்காக இருக்குது. என்னன்னு பார்த்தா இந்த கதையை எழுதந்தே அவங்க அம்மான்னு தெரிய வருது, ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க மொத்தத்துக்கும். அது ஹீரோ பார்த்து ஷாக் ஆகிறாரு. அவங்க அம்மா எழுதுந்தலாம் இவர் இந்த பக்கம் யோசிச்சு பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோடைய ஃப்ரெண்டை பார்க்க பார்க் வந்திருக்காரு. பார்க் வந்து லவ் இன் ஒயிட்டை இவர் டைரக்ட் பண்ணுறதா சொல்கிறாரு. அதில் சியோ யாங் நடிக்கட்டும்னு சொல்கிறாரு. ஏன்னா சியோ யாங் தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எடுத்துருப்பார்ல ஒரு படம் தி லவ்லி பீப்புள்னு, அதில் நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் சொல்லி இவர் இந்தமாரி சியோ யாங்கும் இதில் இருக்கட்டும், இதை நான் பார்த்துக்கலான்ற மாரி இவர் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினா, அந்த சமையல் தான் ஹீரோ மெசேஜ் அமைச்சிருப்பாரு, நான் திரும்ப வேலை செய்ய ரெடின்னு சொல்ல. அதுக்கேற்ற மாரி ஒரு ஷாப்பில் இவங்க உட்காந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ எனக்கு குறைஞ்சபட்சம் 2 மாதம் தேவைப்படுது, 2 மாதத்துக்குள்ளார நான் அதை ஃபினிஷ் பண்ணுறேன்னு இவர் சொல்கிறாரு. அது 90s ஏராவில் எடுக்கப்பட்டது, நம்ம மாடல் டேவுக்கு ஏற்ற மாரி அதை மாற்றணுன்ற மாரி இவர் இந்த பக்கம் அவருடைய ஃப்ரெண்டோடு பேசுகிற மாரி காமிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த ஃப்ரெண்டுமே என்ன சொல்கிறேன்னா, சியோயாங்க்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருந்தாலும் இப்போதைக்கு அவங்க சிங்கிளாக தான் இருக்காங்க, உனக்கும் சியோயாங்க்கும் ஒர்க் அவுட் ஆகும், ட்ரை பண்ணிப்பாருன்னு சொல்ல ஹீரோ அதை கேட்டோடனே வெளியே எழுந்துச்சு போயிடுறாரு. இதே சமயத்தில் ஹீரோயினை காமிச்சா ஹீரோயினை வந்து எல்லாத்தையும் ஃபிலிம் பண்ணிருக்காங்க. அந்த சமயத்தில் பக்கத்தில் ஷூட்டிங் நடக்குது. எல்லோரும் சியோயாங்கோடைய பேரை சொல்ல ஹீரோயினி சியோயாங்கோடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா ஹீரோயினுமே லவ்லி பீப்புள் பார்த்துருப்பாங்க. அதால் அந்த இடத்துல சியோயாங் ஒரு டேக் எடுக்கிறாங்க. அந்த டேக்கில் ஹீரோயினி இருக்கிற மாரி அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அது ஓடுற மாதிரியான ஒரு ஷாட். அந்த இடத்துல இவங்கள வச்சே ஹீரோயினி யோசிச்சு பார்க்க, அந்த சமயத்தில் ஹீரோயினி பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்லான்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சியோயாங் வந்துட்டாங்க. ஹீரோயினி எப்போல்லாம் சாப்பிட்ணுமோ ஒரு அலாரம் சிஸ்டம் நீங்கள் இப்போ சாப்பிட்ணுன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் தரும். அதுக்கு தான் இவங்க வரும்போது பக்கத்தில் சியோயாங் உட்காந்துருக்கிறத பார்த்து இவங்க ஷாக் ஆகி அப்படியே திரும்பிக்கிறாங்க. என்ன சியோயாங் கிட்ட பேசுறதுன்னு தெரியல. அதில் இவங்க சாப்பிட போகிறாங்களே, சியோயாங் கிட்ட சாண்ட்விச் வேணுமா பிடிக்குமான்னு கேட்க அவங்களுமே சரின்ற மாரி ஒத்துக்க. அந்த இடத்துல ஹீரோயின் வந்து எல்லாத்தையுமே பிக்சர் பிடிச்சின்னு இருப்பாங்க, மேலே இருக்கிற மொத்த விஷயத்தையும். நீ என்ன பிக்சர் எடுக்கிறேன்னு அவங்க கேட்டால் நான் சீனரிஸ் எடுக்கிறேன்னு ஹீரோயினி சொல்ல, அந்த இடத்துல சியோயாங்குமே போலான்னு இருக்காங்க. சாண்ட்விச்சுக்கு நன்றின்னு சொல்லிட்டு போலான்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினி உங்களுடைய லவ்லி பீப்புள் மூவிலேருந்தே நான் ஃபேனுன்ற மாரி சொல்ல, அப்போ தான் நம்ம 2 பேரும் பிக்சர் எடுத்துப்போமான்னு சொல்ல அப்படியே அவங்க ஃபிலிம் எடுக்கிறாங்க. அதில் ஹீரோயினி இந்தமாரி சராங்கின்னு சொல்கிறதும் அந்த பக்கம் அவங்க தேங்க்ஸ் ஃபார் ஃபுட்டுன்னு சொல்கிறதும் இப்படி போயின்னு இருக்குது. அவங்களுமே கடைசியாக உன்னுடைய சாப்பாடுக்கு நன்றின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு போக, இந்த இடத்துல ஹீரோ வந்து அந்த லவ் இன் ஒயிட் அதோடைய ரீமேக்கில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் தான் அந்த ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு. அவர் வந்து 2 மாதத்தில் எல்லாத்தையும் பக்காவாக பார்த்துக்கோ, உனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணுமான்னு இவர் கேட்டால் அந்த இடத்துல ஹீரோ நான் தனியாக தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், அதே சமயத்தில் அது 90s ப்ராஜெக்ட், நான் இப்போதைக்கு மாடல் ஏராவுக்கு ஏற்ற மாரி அந்த லவ் இன் ஒயிட்டை ரெடி பண்ணுறன்ற மாரி இந்த இடத்துல இவர் சொல்கிறாரு. ஹீரோவும் பூவோடைய காலை வச்சிடுறாரு. பூவுக்கு முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க, நீங்கள் எதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக மாறுனீங்கன்னு இவர் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் டைரக்டர் லீயோட ஒர்க் பண்ணணும்னு ஹீரோவை சொல்ல, அந்த பக்கம் சியோயாங்கோடைய ஏஜென்சியை காமிச்சா இவங்களுடைய நெக்ஸ்ட் லைனப்பில் லவ் இன் ஒயிட்டும் இருக்கும். அதில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுச்சு. ஹீரோ லவ் இன் ஒயிட்டில் இந்தமாரி சியோயாங் வேணான்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால இந்த இடத்துல பிரச்சனை நடக்குது. இன்னும் லைனப்பில் அந்த ப்ராஜெக்டை வச்சுருங்கன்னு அந்த ஏஜென்சி செமையாக கத்தின்னு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து டாக்டர் கிம்மை பார்க்க வந்திருக்காரு. ஆரம்பத்தில் பார்த்துருக்கலாம், அவர்கிட்ட கன்சல்டண்ட்டை கேட்டு தான் இவர் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய புது படம் விஷயமா டெர்மினல் பேஷண்ட்டோடைய கேஸில் இவருக்கு தேவைப்படுதா, அந்த கேஸை பற்றி இவர் சொல்கிறாரு. ஹீரோ அதை சிம்பிள்னு சொல்ல, ஆனால் இந்த பக்கம் டெர்மினல் பேஷண்ட்டோடைய கேஸ் ஒன்றும் அவ்வளோ சிம்பிள் கிடையாதுன்னு
இந்த பக்கம் அந்த டாக்டருமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் சொல்கிற விஷயத்தெலாம் ஹீரோ கேட்டுக்கிறாரு. அந்த கன்சல்டன்ட் யாருன்ற மாரி ஹீரோ கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கிற டாக்டர் கிம்முமே ஒரு முக்கியமான விஷயமா போகிறாரு. என் பின்னாடி வாங்கன்ற மாரி ஹீரோவை சொல்ல இவர் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூனரல் இடத்துக்கு போகிறாரு. ஹாஸ்பிட்டல்லே ஃபியூனரல் செட்டப் இருக்கும், அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல இவர் ஹீரோவை உட்கார வைக்க அந்த சமயத்தில் இவருக்கு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை இவர் எடுத்து பேசுகிறாரு. அதில் ஹீரோயினி தான் பேசுகிறாங்க. நீங்கள் இங்கே வந்துட்டிங்களா, சரி நான் இதை போயிட்டு வரேன், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு உங்களுக்கு ஏற்ற ஆள் இந்த இடத்துக்கு வராங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். யாரை பற்றி இவர் சொல்கிறாருன்னு ஹீரோவுக்கு தெரியல. இதே ஃபியூனரல் ஹவுஸ்க்கு தான் ஹீரோயினியுமே வந்திருப்பாங்க. ஹீரோயினி அந்த இடத்துல இறந்து போனவங்களுக்கு அன்னதாகங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு அந்த இடத்துல இவங்களுக்கு சாப்பிட டைம் வந்ததுனால இவங்க சாப்பிட போயிடுறாங்க. ஹீரோவுமே பக்கத்தில் தான் இருப்பார். இவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு ஹீரோ எழுந்திரிச்சு போக ஹீரோ வெளியே பூ கூட ஃபோன் பேசின்னு இருக்காரு. இவர் ஃபோன் பேசும்போது தான் தூரத்தில் ஹீரோயினி யார் கூடயோ பேசின்னு இருக்காங்க. ஃபியூனரல் ஹவுஸை நடத்துகிறவங்க கிட்ட அவங்கக்கிட்ட என்னமோ ஒரு வேலை விஷயமா பேசுகிறாங்க. இவங்க சில விஷயங்களை அவங்கக்கிட்ட கேட்டுன்னு இருக்கேன். இவங்களுக்கு இதான் ஃபஸ்ட்டு வீக்கா, என்னுடைய கார்டை வச்சுக்கோங்க, எதனாச்சும் ஹெல்ப் வேணும்னா கூப்பிடுங்கன்ற மாரி ஹீரோயினி கிட்ட சொல்லிட்டு போக ஹீரோயினி பெஞ்சில் உட்காந்து அகைன் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை ஹீரோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினிக்கு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு. அவங்களுமே இந்த டிஷ்யூ பேப்பரை போட அந்த இடத்துல ஹீரோயினி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமான்னு கேட்க ஹீரோமே நம்ம கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ஜோவோ சினிமாவில் பார்த்துருக்கோம், அப்புறம் இங்கே பார்க்குறோன்னும் போது ஹீரோயினுமே நீங்கள் கன்சல்டன்ட் கேட்டிங்களான்னும் போது ஹீரோமே இது எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்கள் டாக்டரா இல்லை நர்ஸான்ற மாரி இந்த இடத்துல இவர் கேட்க அவங்க நான் டாக்டரும் இல்லை நர்ஸும் இல்லை, நீங்கள் கேட்ட கன்சல்டன்ட்டே நான் தான், டெர்மினல் பேஷண்ட் லீடா ஐயோன்ற மாரி இவங்க பேரை சொல்லி அதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு முக்கியமாக இந்த சீரீஸில் பிடிச்சதே அந்த மேக்கிங் தான். கிட்டத்தட்ட ஒரு மூவி மாரி மேக் பண்ணியிருப்பாங்க. அவர் மூவின்னு பேரை கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. இதில் ஒவ்வொரு மேக்கிங்குமே செமையாக இருக்கும். ப்ரொடக்ஷன் குவாலிட்டிலாம் அவ்வளோ போட்டிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு சீனும் அப்படி எலவேஷனை காட்டுதுன்னு சொல்லலாம். ஒரு படம் எடுக்கிற லெவலுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஒரு சீரீஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ப்ரொடக்ஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே, டேரக்டிங் எல்லாமே அருமையாக பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக ஆக்டரை சொல்லியே தரணும். நாம்குங் மீன் ஒரு அழகான டேரக்டர் பொட்டன்ஷியலான ஒரு ரோலை அழகாகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். முக்கியமாக நாம்குங் மீனுக்காகவே இந்த சீரீஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறேன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு மேலே நம்ம சொல்ல வேறு எதுவும் கிடையாது. இதே நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஆஃப் ஃபன் கைஸ்.